ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டக்குன்னு நம்ம சொந்தக்காரங்க இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கீங்க யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா என்னம்மா வீடு இப்படி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறது, சின்ன பசங்க இருக்குது, நம்ம என்ன தான் எடுத்தாலும் வச்சு கொட்டிகிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம அடிக்கவும் முடியாது, மிரட்ட முடியாது, சொல்ல தான் முடியும். சொன்னாலும் சரிம்மா அப்படிங்குதுங்க. அடுத்த நிமிஷம் அது விளையாடுறதுக்கு எடுத்து கொட்ட தான் செய்யுதுங்க. வீடை போய் கைலாக்கடை மாதிரி வச்சுருக்கம்மான்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைங்க இருந்தால் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும். மற்றபடி பெரிய பிள்ளைங்க வளர்ந்துட்டிங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைங்களை வளர்க்குறப்ப கிராமத்து சைடையும் அப்படி இருந்துட்டாங்க. அதுங்க எல்லாம் பக்கத்து வீடு அங்கேயும் எல்லாம் சொல்லி விளையாண்டுட்டாங்க. நம்ம பசங்க நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கு இது கிடையாது. அப்படியே நம்ம விட்டாலும் போனால் வண்டி விட்டுருவாங்களா, மேலே சைக்கிள் விட்டுருவாங்களா, நாய் கடிச்சிருமோ ஒரு பயத்திலே நம்மளும் விடுறதில்ல. அதனால் நம்ம பசங்க வீட்டுக்குள்ளே விளையாடுறதால இப்படி இருக்குது. உங்கள் வீட்டில் இதே நிலமையில தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ இருக்க பேரண்ட்ஸ் பசங்களை வெளியே விடுறதில்ல. அதனால தான் வீடு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் மினி பார்க்கலாம்.